வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் லேர்னிங் இஸ் அ ப்ராசஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். முதல்ல ஊக்கமுடைமை அப்படின்னு ஒரு வார்த்தை நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதில் என்ன இருக்கும்? மோட்டிவேஷன். அடுத்தடுத்து மேலே மேலே ஒரு செய்ய வேண்டிய வேலையை சிறப்பாகவும் நேர்மையாகவும் சின்சியர் எஃபர்ட் போட்டு ஒரு வேலையை செய்யணும். அதுக்கு என்ன வேணும்? ஒரு நாளும் தளர்வறியா மனம் வேண்டும். தொடர்ந்து அந்த வேலையை நம்ம செய்யறதுக்கு. இது என்ன? இந்த ஒர்க் வந்து ஒருவேளை மொனாட்டனஸாக இருக்கலாம், போர்டமாக இருக்கலாம். இருந்தாலும் நம்ம அதுதான் செய்தாகணும். ஏன்னா லைஃப் இஸ் ஏ ரிஹர்சல் இல்லாத ஒரு ட்ராமா போல். லைஃப் இஸ் நாட் ரிஹர்சல். இட் டசன்ட் ஹேவ் எனி ரிஹர்சல் செஷன் ஒன்று உண்டு. அதுக்கப்புறம் ஃபைனல் டேக் ஆஃப் என்ன டேக் அப்படிலாம் ஒன்று உண்டா? கிடையாது. என்ன பேசுகிறோமோ என்ன பழகிறோமோ அது லைவ் டெலிகாஸ்ட் போல். யூ கேனாட் டேக் பேக் யுவர் ஆக்ஷன்ஸ். யூ கேனாட் ரீடூ யுவர் ஆக்டிவிட்டீஸ். எதுவுமே பண்ண முடியாது. அதனால் முதல் தடவை பண்ணும்போதே சோஷியல் இன்டராக்ஷனில் வென் யூ ஆர் சப்போஸ் டு பிஹேவ் ப்ராப்பர்னு சொன்னால் அது எப்படி பழகணும்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். இதை வந்து சின்ன குழந்தைக்கும் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ வளர்ந்து பெரியவன் ஆனவங்கள சொல்லிக்கிறோம் இல்லையா, வி ஹவ் க்ரோன் அப் அப்படின்னு, அவங்களுக்கும் இது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு எல்லாருக்குமே லேர்னிங் இஸ் அ ப்ராசஸ்ன்றது இட் இஸ் ஒரு ஆப்ட் வேர்ட். லைஃப் இஸ் நாட் ரிஹர்சல். இட் இஸ் வாட் வி மேக் ஆஃப் இட். இட்ஸ் அ லைவ் ஈவெண்ட். ஒரு லைவ் ஈவெண்ட்டில் எப்படி நம்ம நடந்துக்கிறோமோ அதை வச்சு தான் நம்மளோட பிஹேவியரை நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? நிர்ணயம் பண்ண முடியும். ஸோ அதனால் ஒரு நம்ம குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைக்கு நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். அம்மா எப்போவுமே குழந்தை எழுதியிருக்க யூ ஷுட் நாட் லூஸ் யுவர் டெம்பர். குழந்தை எதிர்க்க அம்மாவை போல் ஒரு ரிஃபைன்டு பிஹேவியர் இந்த ஊர்லேயே கிடையாதுன்ற அளவுக்கு அவள் முன்னாடி உன்னோட பிஹேவியரை நம்ம என்ன பண்ணிடணும்? நம்ம ரைஸ் பண்ணி காமிக்கணும். ஏன்னா குட்டி பசங்களுக்கு கேர்ள் சைல்டாக இருந்தாலும் பாயாக இருந்தாலும் அவங்க பேரண்ட்ஸ் தான் அதுக்கு ஒரு நிஜமான முன் உதாரணம். அம்மா என்ன பண்ணுவாங்க? ஆஃபீஸ்லேருந்து வந்தவுடனே எல்லாரையும் ஒரு ரவுண்டு திட்டுவாங்க. அப்படி குழந்தைக்கு புரியக்கூடாது. அம்மாவுக்கு எவ்வளோ சிரமம் இருந்தாலும் யாரையுமே திட்ட மாட்டாங்க. அப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அம்மா வில் ஆல்சோ லூஸ் டெம்பர்ன்றது ஒரு விஷயமா இருந்தால் கூட அம்மா வில் நாட் லூஸ் டெம்பர் அப்படின்றது தான் அந்த குழந்தைகளுக்கு புரியணும். ஏன்னா லூசிங் டெம்பர் இஸ் வெரி மச் நார்மல். ஒரு பிலோ ஒரு ஃபெயில் மார்க் வாங்குற அம்மா கூட அந்த வேலையை செய்வாங்க. எல்லாம் அப்படி லூசிங் டெம்பர்னு சொன்னால் உங்களுக்கு ஃபெயில் மார்க் தான், பாஸ் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் பாஸுக்கு மேலே டிஸ்டிங்ஷன் வாங்கணும், 60-70 மார்க் வாங்கணும் தன் மகளுக்கு முன்னாடி, 60-70 மார்க் வாங்கணும் தன் மகனோட இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிஸ் சன் அப்படின்னு சொன்னால், ஒரு தகப்பனார் தன் மகனுக்கு முன்னாடி 60-70 மார்க் மேலே வாங்கணும் தன்னோட பிஹேவியரை வச்சு. சேம் கேஸ் சேம் வேர்ட்ஸ் அப்ளிகபிள் டு அம்மா ஆல்சோ. அம்மா ஷுட் ஆல்சோ கெட் மோர் குட் மார்க்ஸ் அப்படின்னா அவங்க எப்போவுமே காரணம் இல்லாமல் இதோட இனி அப்பேரண்ட் ரீசன் பிள்ளைங்க முன்னாடி அவங்களோட டெம்பரை லூஸ் பண்ணக்கூடாது. இது ஒரு பெரிய இதை வந்து ஒரு தம் ரூலாக வச்சுக்கணும் எப்போவுமே. அப்படி என்ன ஒருவேளை என்ன ஆகும் டாக்டர், நான் வி ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங், அம்மாவுக்கு இப்போ கோவம் வந்திருக்குன்னு பிள்ளைங்களுக்கு தெரிய வேண்டாமா? நிச்சயமாக வேண்டாம். அம்மா கோவமாக வந்திருக்குன்னு சொன்னால் அப்போ அம்மா கோவம் வந்துன்னா யாரோடையும் 1 மணி நேரம் பேச மாட்டாங்க. அப்படி வச்சுக்கலாமே. தட் இஸ் ஆல்சோ மோர் ஈஸியர். தெர்வை உங்களோட இமேஜ் கெட்டு போகாது. அம்மாவுக்கு கோவம் வந்திருக்கு, அவங்க வேலையை வேகமாக செய்துருவாங்க, வீட்டோட வேலையும் கரெக்டாக முடிஞ்சிடும். அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுற பேர் வழின்னு இன்னும் எதான கூட சில வேலையெல்லாம் செய்து முடிப்பாங்க, ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி வரும்பொழுது எப்போவுமே யூ ஷுட் நாட் லூஸ் யுவர் டெம்பர். அது கூட நான் பை ரைசிங் யுவர் வாய்ஸ், எல்லிங் அதர்ஸ், காரணம் இல்லாமல் வீட்டுக்காரனை சத்தம் போடுறது, காரணம் இல்லாமல் வீட்டில் இருக்கிற வேற யாரான்னு இருந்தால், தாத்தாவோ பாட்டியோ இருந்தால் அவங்கள ஒரு கட்சிக்கு சத்தம் போட்டு விடுறது அப்படின்னு சொன்னால் அது எதுவுமே செய்யக்கூடாது. ஏன்னா யூ ஆர் ஏ ராங் மாடல் டு யுவர் ஆஃப் ஸ்ப்ரிங் அட் தட் டைம். அந்த என்ன இப்போ எப்போவுமே நம்மளோட ஹியூமன் நேச்சர் என்னன்னா, நம்மளுக்கு எது தவறோ அதுதான் நல்லபடியாக மனசில் நிற்கும். இட் வில் கம், இட் வில் ஷோ இட்ஸ் ஃபேஸ் விவித்லி ஆஃபன், அப் அண்ட் டவுன் போக வர காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம கூட அப்படி பிஹேவ் பண்ணலாமான்னு அது நினைக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்னு கேட்டால், கொஞ்சம் கழிச்சு வேறு யாரான ஒருத்தர் வரும்பொழுது அவங்கள்ட்டையும் அந்த குழந்தைகள் என்ன பண்ணோம், ஈவன் தோ தே ஆர் ஒன்லி சில்ட்ரன், அதை வந்து யாரும் கணிசம் பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் த சைல்ட் வில் ஆல்சோ யூஸ் என்ன பண்ணுவோம், சேம் டைப் ஆஃப் வேர்ட்ஸை அவங்களோடையும் அது யூஸ் பண்ணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு குழந்தை பேசிட்டு போகிறது அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் அது வந்து ஒரு ராங் மாடல். ஒரு என்ன பண்ண தெரியுமா, அது ஒரு தவறான பிரதிமையை வெளியில் காட்டுறது. இட் ஹாஸ் டு பி எஸ்டியூட், இட் ஷுட் நாட் ஹேப்பன் அகெயின். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? வீட்டில் இருக்கிற பெரியவங்க புவர் பேட்டர்னேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். இதுலேருந்து என்ன பண்ணி வரணும், அந்த குழந்தையும் முதல்ல வெளியில் கூட்டிகிட்டு வரணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி எக்ஸ்போசர்லாம் இல்லாமல் ரொம்ப என்ன
பேசிஃபைடா, காமா, குவைட்டா, அமைதியாக இருக்கிறவங்களா, எப்போவுமே பொழுது நல்லபடியாக கழிக்கிறவங்களா, அப்படி தான் அவங்களுக்கு நம்ம ஒரு எக்ஸ்போஷர் காமிச்ச பிறகு தான் இந்த பிஹேவியர்லேருந்து அந்த குழந்தை வெளியில் வரும். ஆனால் அதுக்கு எத்தனை வாய்ப்பு இருக்கும், யாரெல்லாம் அப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கொஷின் மார்க்கு. அது கொஷின் மார்க்கு தான், அதுக்கு ஆன்சர் ரொம்ப கிடைக்காது. ஆன்சர் கிடைச்சாலும் நம்ம அவங்களால என்ன பண்ண முடியாது, அது ஏற்புடையது இல்லை அப்படின்னு தே சிம்பிளி இக்னோர் ஆல் திஸ் திங்ஸ். ஸோ அப்போ என்னாச்சு, லர்னிங் ப்ராசஸில் அங்கங்கே ஜர்க் இருக்கும், அங்கங்கே பர்பி ரோட்ஸ் இருக்கும். யாருக்குமே அப்படி இருக்கக்கூடாது. பர்பி ரோட்ஸு, அப்புறம் வந்து எப்போவுமே லைஃப்ன்ற ஜெர்னி ஸ்மூத் டிரைவிங்காக இருக்கணும் தான். சில சமயம் அடல்ஸ் வரணும், பிகாஸ் ஆஃப் த வெஹிக்கிள் தான் வரணுமே தவிர நாட் பை த ராஸ்தா. ரோடுனால போகக்கூடிய அந்த வழியினால நம்மளுக்கு தடை இருக்கக்கூடாது. நம்ம எடுத்துகிட்டு போகிற வெஹிக்கிள், நம்ம வண்டி ஓட்டுற டிரைவரு, இல்லை வண்டி ஓட்டுறதுக்கு இருக்க இண்டிவிஜுவல் இன்கன்வீனியன்ஸு, அதனால வேணால் லைஃப்பில் ஜெர்னியில் கொஞ்சம் ஜெர்க் வரலாம், கொஞ்சம் ஒரு இடத்துல சபாட்டேஜ், வண்டி பேசாமல் நின்றுட்டு இருக்குமே தவிர ரோடே சரியில்லைன்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு லைஃப்ன்ற ஜெர்னியில் அது என்ன ரோடாக இருந்தாலும் அந்த ரோட்டில் நம்ம போய் தான் ஆகணும். எப்போவுமே லைஃப்பில் என்ன கிடைக்கும்னா, எது கிடைக்கிறதோ அது நீ யூ ஆர் சப்போஸ் டு அக்செப்ட். இது வேணும், இது சரியில்லை, அது சரியில்லை, அப்புறம் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ திஸ், ஐ டிட் தட் ஒன், தட் இஸ் ராங், திஸ் இஸ் கரெக்ட், அப்படியெல்லாம் சொல்கிறத காட்டிலும் என்ன வாட் எவர் கம்ஸ் இன் யுவர் வே, இஃப் இட் பாசிபிள் ட்ரை டு கிராப் இட், இஃப் இட் இஸ் பாசிபிள் யூ ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் தட் ரூட். நாட் பாசிபிள், ஐயா நம்ம அந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது, இட்ஸ் வெரி டஃப் ஜாப் டு கம்ப்ளீட் அப்படின்னா சிம்பிளி இக்னோர் தோஸ். என்ன அந்த வந்திருக்கேன் அவங்க நம்மளோட லைஃப்ன்ற ஜெர்னியில் போகும்போது வழியில் சிலதெல்லாம் கிடைக்கிறதே, அதை முடிஞ்சால் பார்த்து எடுத்து பார்த்து பழகி அது எப்படி பண்ணுறதுன்னு பயன்படுத்தி பாருங்கள். எடுக்க முடியல, பயன்படுத்த முடியலன்னு சொன்னால் யூ லீவ் இட் ஆஸ் சச். அதே இடத்துல இதை விட்டுட்டு யூ கண்டினியூ யுவர் ஜெர்னி. அதுதான் முக்கியத்துவமே தவிர மற்றபடி வேறு எதுலையுமே நம்மளோட அந்த கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இது சரியில்லை, அது சரியில்லை, இதெல்லாம் கரெக்ட் பண்ணோம், அதெல்லாம் கரெக்ட் பண்ணோம் சொல்கிறத காட்டிலும் இண்டிவிஜுவல் கரெக்ஷன்ஸ் அவுட் டு பி தேர். நம்ம எப்போவுமே நம்மளோட பாரத தேசத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம எப்போவுமே நம்மளோட இண்டிவிஜுவல் தனி மனிதனோட கரெக்ஷன், தனி மனிதனோட ஒழுக்கம், தனி மனிதனோட சிறப்புத்தன்மை, தனி மனிதனோட அறிவு, தனி மனிதனோட அறிவாற்றலை அவன் பயன்படுத்தக்கூடிய விதம், அதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட அதுதான் காரணம். நம்ம சனாதன தர்மம்னு சொல்றதுக்கு காரணமே அதுதான். தட் இஸ் அ லர்னிங் ப்ராசஸ். யூ கண்டினியூ டு ரிஃபைன் யுவர் செல்ஃப். அதுதான் நடக்கும். ஆனால் அதை காட்டிலும் ஒரு சொசைட்டி நல்லா இருக்கணும், அதுக்குள்ளே நான் இருந்தால் நானும் நல்லவனாக இருப்பேன்னு அப்படி இல்லை. சட்டையை போட்டுட்டாலே அழகாகிட முடியாது. அடிப்படையில் அழகாக இருந்த மட்டும் மருந்து தான் நம்ம அழகாக இருக்கிறதா காமிச்சிக்க முடியும். நம்ம ஒன்றுமே சரியில்லாத பொழுது நல்ல சுத்தமான சூப்பர் ட்ரெஸ் போட்டுனா மட்டும் இது பெரிய இட் இஸ் ஹைலி ரெடிகுலஸ் ஆன்சர். பெரிய சூப்பராக ட்ரெஸ் போட்டால் மட்டும் அழகாகிடுமா? இல்லை. ப்ரெசன்டபிள் திங்ஸ் இருந்தால் பிறகு தான் நம்மளோட பிஹேவியரை சிறப்பான அளவில் வெளியில் காமிச்ச பிறகு தான் நம்மளோட அழகுன்றது ஆடட் டு இட் நம்மளோட ட்ரெஸ்ஸும் நல்லபடியாக இருக்கும். அதை விட்டு நீங்கள் வாட் இஸ் தட் யூ வாண்ட் டு சூஸ் அப்படின்னா நிச்சயமாக தனி மனிதனோட ஒழுக்கத்துக்கும் தனி மனிதனோட சிறப்புத்தன்மைக்கும் தனி மனிதனோட அறிவுக்கும் அவனோட நாலேஜுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த சொசைட்டியில் 100 பேர் இருக்காங்க வைங்க, ஒரு தெருவில் ஒரு குரூப்பில் ஒரு சோஷியல் இன்ட்ராக்ஷன் இருக்கிற ஒரு குரூப்பில் 100 பேர் இருக்கான்னா 100 பேருக்கும் தனி மனித ஒழுக்கம் இருக்குன்னா அந்த சொசைட்டியே பெஸ்ட்டு சொசைட்டி தான். இதுக்கு பதில் வெஸ்டர்ன் கல்ச்சர் என்ன சொல்லணும்னா, முதல்ல ஒரு சொசைட்டி பெஸ்ட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ, அதில் போய் நீ சேர்ந்துட்டு யூ வில் ஆல்சோ பிகம் பெஸ்ட்டு. இது சாத்தியம் இல்லை. இது நம்ம தாய்நாட்டுக்கு இந்த கருத்தை நம்ம ஒத்துக்கிறதே இல்லை. முதல்ல தனி மனிதன் ஒழுக்கமாக இருக்கணும். அவன் சிறப்பாக செம்மையாக நேர்மையாக எல்லா விதத்திலும் சின்சியர் எஃபர்ட் போடுறவனா ஒழுக்கமுடையவனா உண்மையானவனா இருந்தால், அதுபோல் 100 பேர் இருக்கிற ஒரு குரூப்பாக இருந்தால் அந்த குரூப் ஆட்டோமேட்டிக்காக எந்த விதமான ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமையே அது என்ன ஆகிடும், சிறப்பான ஒரு குழுவாக மாறிடும். இருக்கச்சே பிகாஸ் பை ஃபிகரிங் அவுட்டே அது நல்லபடியான ஒரு சிறப்பு குழு அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும். அதனால் learning process is related to individual only, always individual or to refined over the period, over the years, over the age also, either in middle age or in senility. வருது 70 வயசு தாண்டினா கூட தன்னை நம்மளுக்கு ரிஃபைன் பண்ணிக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. ஒரு நாள் எல்லா குணங்களையும் அதாவது வேண்டாத பழக்கங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நாள் சிறப்பாக இருந்து பார்த்தா from that day onwards we can continue to evolve ourselves towards பர்ஃபெக்ஷனுக்கு நம்ம எல்லாருமே நம்மளை வழிநடத்திக்க முடியும்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.